இந்த காலவழியிலும் கடந்த வாரத்தில் நான் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன். அதே வார்த்தைகளின் தொடர்ச்சியாக சில காரியங்களை தேவன் என் உள்ளத்தில் வைத்ததனாலே அதையே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். கடந்த வார்த்தையில் சொன்ன சில வாசனங்களை நான் திரும்ப நினைப்பூட்டி சில ஆசீர்வாதங்களையும் தொடர்ந்து சில நிபந்தனைகள் வேதம் சொல்லுகிற நிபந்தனைகளையும் நான் சுட்டிக்காட்டும்படியாக நான் விரும்புகிறேன். நீதிமொழியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, பைபிளில் இந்த எவனோ என்ற வார்த்தை சில இடங்களில் சொல்லப்படுகிறது. ஒரு சில இடங்களில் அது யாரானாலும் சரி அப்படின்ற அந்த ஒரு அடிப்படையிலே சொல்லப்படுகிறது. படித்தவரோ படிக்காதவோ ஏழையோ பணக்காரனோ எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் எவனோ என்கிற வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. சரி, அது எவனோ எனக்கு செவி கொடுக்கிறவன் அவன் எவனாய் இருந்தாலும் எவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் வரக்கூடிய ஆபத்தை குறித்து தான் கடந்த வாரத்திலே நான் உங்களோடு பேசினேன். ஆபத்திலே தேவன் நமக்கு என்ன செய்கிறார் என்பதை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே ஒரு வார்த்தையை நான் நினைப்பூட்டினேன். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், ஆகையால் பரலோகங்களே பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே உங்களுக்கு ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியினால், அண்டர்லைன் பண்ணி சொல்ல விரும்புகிறேன், உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். வந்தாலும் வரலாம் சொல்ல வழக்கு வசனங்களை படிக்கும் பொழுது மிக கவனமாய் வாசிக்க வேண்டும். ஒவ்வொரு வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தையிலும் சாதாரணமாக எழுதப்படவில்லை. ஆண்டவர் மிக கவனத்தோடு இந்த வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறார். ஆபத்து வரக்கூடிய நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற நானும் அதற்கு விதிவிலக்கானவன் அல்ல. வேதவசனம் எல்லாருக்கும் சொல்லப்படுகிற காரியம். இந்த ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்ட நாம் அதை அசட்டையாய் எடுத்துக்கொள்ள கூடாது. மிக கவனத்தோடு நாம் வாழ வேண்டும். கடந்த வாரத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் ஞாபகப்படுத்தும்படியாக நான் விரும்புகிறேன். கடந்த வாரத்தில் ரஷ்யாவை உக்ரைன் தாக்கின ஒரு செய்தியை நாம் எல்லாரும் வாசித்திருப்போம். தாக்கு முன்பதாக ஒரு தேசம் இந்த ரஷ்யாவுக்கு வான் பண்ணியிருக்கிறார்கள். ஆள் இல்லாத விமானத்தின் மூலமாய் உங்களுக்கு ஆபத்து இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் ரஷ்யா வல்லரசு நாடு, எங்களை யார் என்ன செய்ய முடியும் என்று அவள் துணிச்சலோடு வாழ்ந்தார்கள். தெரியும், உக்ரைன் கிட்டத்தட்ட அதற்குள்ள பிரவேசித்து கோடிக்கணக்கான சேதத்தை ஏற்படுத்தி பிளைட் மொத்தம் 41 பிளைட்டை உடச்சு தான் போட்டுருக்க. எதிர்பார்க்கல யார். ஏன்னா ஆபத்துன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த உளவுத்துறை அதை குறித்து சற்று எச்சரிக்கையாக இருந்திருப்பார்கள், ஆனால் தப்பிச்சிருக்க முடியும். நான் வாசித்து அந்த பேப்பரில் வாசித்தேன். இவ்வளோ தூரத்திலிருந்து வெளியேறவன் அடிக்கல, உள்ளே கொண்டு போய் ஒவ்வொரு ஏர்போர்ட் பக்கத்தில் பாட்டி அடித்திருக்கிறார்கள். அப்படின்னா சொல்லப்பட்ட எச்சரிக்கையை, ஆபத்து வரும் என்று சொன்ன எச்சரிக்கையை என்ன நினைத்தார்கள்? நாங்கள் வல்லரசு நாடு, பாதுகாப்பு கவசம் வச்சிருக்கோம், எல்லாம் வச்சிருக்கோம், எப்படி நடக்கும் என்று. ஆனால் ஆபத்தை சந்தித்திருக்கிறார்கள். அதை பார்க்கும் பொழுது இந்த வார்த்தையை எனக்கு ஆண்டவர் நினைப்பூட்டினார். ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் நானும் நீங்களும் மிக கவனமாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். இந்த ஆபத்தில் தேவன் செய்கிற காரியங்களை குறித்து நான் கடந்த வாரத்தில் போன வாரத்தில் சில காரியத்தை சொன்னேன். இந்த வாரத்தில் சில வார்த்தையை சொல்லிட்டு அதற்கான நிபந்தனைகளையும் இந்த ஆபத்து நாட்களிலே நாம் ஆபத்து நேரிடும் பொழுது அப்படிப்பட்ட சூழ்நிலை வருவதற்கு முன்பதாகவே நம்முடைய வாழ்க்கை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்பதை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆபத்து வந்த பிறகு அல்ல, அதற்கு முன்பதாகவே
ஆபத்து வரப்போகிறது நிச்சயம், அது மாற்றப்படாத சத்தியம். அதற்கு முன்பதாகவே நாம் எப்படி வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறதை நான் ஓடு சுட்டிக்காட்ட முடிய விரும்புகிறேன். அதுக்கு முன்பதாக இந்த ஆபத்திலே ஆண்டவர் சொன்ன 91ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்திலே கடந்த வார்த்தை சொன்ன வார்த்தையை நினைப்பூட்ட விரும்புகிறேன். வாசியுங்கள். 91ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுஉத்தரவு செய்து. நல்ல கவனிங்க. ஆபத்தில் நான் கடந்த வார்த்தை சொன்னேன், நானே, வேற யாரும் இல்லப்பா, வேற யாரும் அனுப்ப மாட்டேன், என் தூதரை அனுப்ப மாட்டேன், யாரையும் அனுப்ப மாட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். 3 வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. ஆபத்து நாட்களிலே தேவன் அவனோடு இருப்பேன் சொல்லுகிறார், தப்புவிப்பேன் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, என்ன செய்ய போறாரா? கனப்படுத்த போகிறாராம். ஹல்லேலூயா. கீழே விட போறதில்லை. ஆபத்தில் வரும்பொழுது நாம் வாழ வேண்டிய விதத்தில் வாழ்வோமானால் தேவன் நம்மை கனப்படுத்த போகிறார். கடந்த வாரத்திலே நான் முதல் வார்த்தை உங்களோடு பேசினேன். அவனோடு இருந்து என்கிற வார்த்தையை பேசும் பொழுது ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ குறித்து நான் சொன்னேன். அவர்களோடு தேவன் இருந்தார். அக்கினி சூழலை தூக்கி போடப்பட்ட வேளையிலே ஆண்டவர் இயேசு அவர்களோடு தேவன் அவர்களோடு கூட இருந்தார் என்று நாம் வாசித்தோம். இந்த நாளிலும் அந்த தேவன் கனப்படுத்துகிற ஆபத்து நேரிடும் பொழுது நம்ம எப்படி தேவன் நடப்பித்து தேவன் நம்மை கனப்படுத்துகிறார் என்பதை குறித்து நான் சொல்லும்படியாய் யோசேப்புடைய வாழ்க்கையை நான் சொல்லும்படி விரும்புகிறேன். ஆமோஸின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. ஆமோஸின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆனாலும் யோசேப்புக்கு நேரிட்ட என்ன சொல்லப்படுகிறது? ஆபத்து. யோசேப்புக்கு ஆபத்து நேரிட்டது. அந்த ஆபத்திலே தேவன் எந்த விதத்திலே செயல்பட்டார் என்பதை குறித்து தான் இந்த பகுதியில் நமக்கு எல்லாரும் அறிந்த பகுதி. அதனால் அதை அப்படியே சுட்டிக்காட்டி நான் போக முடியாது விரும்புகிறேன். யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்து. அதான் சொல்றது, உங்களுக்கு ஆபத்து வர என்ன செய்ய சொல்ல கேட்டேன். கடைசி நாட்களில் யோசேப்புடைய வாழ்க்கையிலே ஆபத்து ஏற்பட்டதை பார்க்கிறோம். ஆடு மேய்க்கிற நாட்களில் இருந்து அவருடைய வாழ்க்கையின் சரித்திரத்தை நம்மளாய் அறிந்திருக்கிறோம். சகோதரர்களை விசாரிக்கும்படியாய் அவன் வருகிறான். இவர்கள் அவனுக்கு விரோதமாய் தீமை செய்யும்படியாக சகோதரர்கள் திட்டமிட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். அவனை குழிக்களை தூக்கி போட்டார்கள். அது மாத்திரமல்ல, அவனை எய்த்து என்ன செய்தார்கள்? விற்று போட்டார்கள். 105ஆம் சங்கீதத்திலே வாசிப்பிலானால் 105ஆம் சங்கீதம் 17-18 வசனம் வாசிங்க. 105ஆம் சங்கீதம் 17-18. சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் எதில் அடைபட்டு இருந்துச்சா? இரும்பு. அந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையில் பயங்கரமான தீமை ஏற்பட்டதை நான் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தவறாய் குற்றச்சாட்டப்பட்டு ராவத்தால் சூழ்நிலைக்குள்ளாய் தள்ளப்பட்டதை வாசிக்கிறோம். 39ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவனை பிடித்து இதுதான் யோசேப்புக்கு ஏற்பட்ட ஆபத்தை குறித்து வாசிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையிலே பிராணனுக்கு நேராக ஏற்பட்ட பயங்கரமான சேதம். ஆனால் 91ஆம் சங்கீதத்தை வாசிக்கிறோம், நான் அவனோடு இருந்து அவனை விடுவித்து, சத்தமா சொல்லுங்க, அவன் என்ன செய்வேன்? கனப்படுத்துவேன். நம்ம அறிஞ்சுவோம்னா ஆபத்து குறித்து நம்ம நினைச்ச மாட்டோம், பயப்படாமல். நீதிமொழி 1 வாசத்தை பார்த்தீங்களா? ஆபத்தை குறித்து நினைச்ச மாட்டோம், பயப்படாமல். ஏன் என்று சொன்னால் வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். உண்மைதான். ஆனால் அந்த ஆபத்து என்னை அழிப்பதற்கல்ல, என்னை கனப்படுத்துவதற்கு தேவன் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. உள்ள போட்டான், உண்மைதான். ஆனால் யோசேப்பின் வாழ்க்கையிலே
அடுத்து நடந்த சம்பவங்களை பார்ப்பிலானால் ஆண்டவர் கனப்படுத்தின பார்த்தா வேறொரு மனிதன் அந்த மாதிரி செய்யலை. எய்த்தின் அடிமைத்தனத்தை விற்கப்பட்டவன், விலையாய் விற்கப்பட்டவன், போத்திவாருடைய வீட்டிலே தவறாய் குற்றம் சாட்டப்பட்டவன் சிறைச்சாலையில் இருக்கிறான். இப்பொழுது அவருடைய உள்ளம் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கும் சொல்லப்படி இருமினால் அவருடைய இருந்தது. தப்பிப்பதற்கு எந்த விதமான வழியும் இல்லை. அவனுக்காய் பரிந்து பேசுவதற்கு யாரும் இல்லை. ஆனா வேதம் சொல்லுகிறது, அந்த 30 வாசிங்க, வாசனத்தை 23 வாசிங்க. யார் இருந்தார்? கர்த்தர் என்ன சொன்னாரு? ஆபத்து காலத்தில் நானே என்ன செய்வான்? அவனோடு இருந்து. யார் இல்லாட்டாலும் ஆபத்து நாட்கள்ல யார் கூட இருந்த? இப்போ யோசேப்போடு கர்த்தர் கூட இருந்தார். அதான் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே 3ஆம் வசனம் வாசிக்கிறோம். அவன் எகிப்துக்கு விற்கப்பட்ட வேளையிலும் வாசிங்க 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். திரும்ப வாசிக்கிறோம், கர்த்தர் என்ன செய்தாருங்க? அவனோடு இருந்தார். இந்த காலவெளியிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னோடு உங்களோடும் கர்த்தர் கூட இருப்பாரானா எந்த ஆபத்து வந்தாலும் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபத்து வருவதை நாம் இந்த உலகத்தில் தடுக்க முடியாது. ரஷனால் தடுக்க முடிஞ்சா? இல்லை. எத்தனை வசதிகளை படித்திருந்தாலும் ஆபத்து வருவதை யாராலும் தடுக்க முடியாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கை முறை தேவவசனத்தின்படி இருக்குமானால் அந்த ஆபத்து நம்மை அழிப்பதற்கல்ல, நம்மை கனப்படுத்துவதற்கு அது ஏற்படும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். சிறைச்சாலை தள்ளப்பட்டவன் பானவாத்தன் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னான், உனக்கு கட்டாய உதவி செய்வேன்னு சொல்லிட்டு போனவன் தான் மறந்துட்டான். ஆனா கர்த்தர் யோசேப்பின் ஆபத்து நாட்களிலே கர்த்தர் அவனோடு நினைச்சாருங்க இருந்தார். ஒரு நாள் வந்தது, சிறைச்சாலையில் இருந்த யோசேப்பு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லத்தக்கதாக ராஜாவின் முன்னாலே நின்றான். ராஜாவுக்கு சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுகிறான். அதற்கு பின்பு ஏற்படுத்தப்பட்ட நிலைமையை நான் வாசிப்போமானால் வாசிங்கள். ஆதியாகம புத்தகம் 41ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகம புத்தகம் 41ஆம் அதிகாரத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆனாலும் தேவன் யோசேப்பை எந்த விதத்திலே அவனுக்கு உண்டான ஆபத்திலே ஆண்டவர் அவனை தப்புவித்தார், விடுவித்தார். அது மாத்திரமல்ல, வாசிகள் 40 வாசிங்க ஆப்போம். வசனத்தை ரொம்ப அழகா வாசித்தேன். நீ என் அரண்மனைக்கு என்னவா இருக்க போகிற? இன்க்ளூடிங் நானும் ராஜா தான் பா. என் அரண்மனைக்கு நீ யாரு? யார் இவன்? அடிமையாய் கொண்டு போகப்பட்டவன், தவறாய் குற்றம் சாட்டப்பட்டவன். அவனுக்கு உண்டான ஆபத்து யாரு கூட இல்லை. ஆனா கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். சொல்றான், எல்லாரும் அடங்கி, என் ஜனங்கள் எல்லாரும் உனக்கு என்ன செய்யணும்? அடங்கி நடக்கணும். என் ஜனங்கள் முழு எய்த்தியர் உனக்கு அடங்கி நடப்பார்கள். ஒரே ஒரு காரியம், சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் என்ன செய்வேன்? ஆமா, உனக்கு கொஞ்சம் உயர்ந்த இடத்துல சேரு, எனக்கு அடுத்த சேர், அவ்வளவுதான். உனக்கு கொஞ்சம் கீழே, வேற ஒன்றும் கிடையாது. எந்த விதத்திலே ஆண்டவனை கனப்பட வாசிங்க. 41 வசனம் வாசிக்கிறோம். எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை என்ன செய்தானே? அதிகாரி ஆயிக்கணும். திரும்ப திரும்ப வார்த்தையை பாருங்க, சாதாரண காரியம் அல்ல. அடுத்த சொல்றான், தன் முத்திரை மோதிரத்தை மெல்லிய வஸ்திரம் செலுத்திட்டு 41 வாசிங்க. தன் அரண்மனைக்கு மாத்திரமல்ல, எதுக்கு முழுசுக்கும்? எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிகாரி ஆக்கினான். யோசேப்புக்கு ஏற்பட்ட ஆபத்து தான், ஆனால் தேவன் அவனோடு கூட இருந்ததுனால ஆபத்துல அவன் அழிந்து போக முடியாது விடவில்லை. கர்த்தர் அவனை கனப்படுத்தினார். ஹல்லேலூயா. அதான் சங்கீதம் வாசிக்கிறோம், நானே அவனோடு இருந்து தப்புவித்து அவன் என்ன செய்வேன்? கனப்படுத்துவேன். கனப்படுத்து. கர்த்தர் கூட இருக்கணும். அது ஒன்றுதான். நம்முடைய தந்திரம் மந்திரம் அல்ல, நம்முடைய காரியம் அல்ல.
அடுத்து நீங்க வாசினா அடுத்த வசனத்தில் அதை காட்டிலும் இன்னொரு காரியத்தை சொல்றத வாசிக்கிறோம். 44 வசனம் வாசிப்போம். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், நான் சாதாரண அல்லப்பா, எகிப்து தேசம் முழுவதுக்கும் பார்வோன், பவர்ஃபுல் மேன், சகல அதிகாரம் வல்லமையும் கையில் இருக்கிறது. ஆனா இப்ப அவனை பார்த்து சொல்ல பாருங்க, ஆனாலும் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் கையையாவது காலையாவது என்ன கூடாதா? எவ்வளவு அந்த வல்லமையை காட்டு, எவ்வளவு பவர்ஃபுல். அவ கையை கூட எடுத்து அந்த பக்கம் வைக்கணும்னா யார்கிட்ட உத்தரவு கேட்கணும்? யோசேப்பு. அதனுடைய தாற்பயம், அதாவது அர்த்தம் என்னன்னா, அவ்வளவு முழு அதிகாரத்தையும் வல்லமையையும் யாரு கொடுத்தாங்க இப்பொழுது? காரணம் ஆண்டவர் சொன்னாரு, அப்பா நான் கூட இருந்து உன்னை என்ன செய்வேன்? கனப்படுது. இந்த காலவழியிலே யோசேப்பை மாத்திரமல்ல, அந்த யோசேப்பின் தேவன் நம்முடைய தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே ஆபத்தை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் ஆபத்திற்கு பயப்படாமல், அவன் என்ற வார்த்தை வாசிக்கிறோம், அவனோ ஆபத்துக்கு பயப்படாமல், அவன் யார் என்பதை குறித்து அந்த காலவழியிலே ஒரு வார்த்தை சொல்லி நான் சொல்ல விரும்புகிறேன். வாக்கு தத்தங்களை நாம் அப்படியே எடுத்துக்கொள்வதல்ல, அதை மாத்திரம் கற்பனை எடுப்பதல்ல, யாருக்கு எதற்கு என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவரே ஆபத்து காலத்தை நோக்கி இப்படி சொன்னீரே கூப்பிடுறேன். இல்ல, அதுக்கு முன்னால என்ன இருக்கு? யார் ஆபத்துக்கு பயப்படாம இதையா இருப்பான், அவன் எப்படிப்பட்டவன் என்பதை குறித்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். தானியேலுடைய வாழ்க்கையில் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், தேவன் நோக்கி 3 நாள் ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டான். எதுக்கு குற்றம் சாட்டி விடுகிறார்கள்? அந்நிய தேசத்திலிருந்து வந்தவன் அதிகாரியா மாறிட்டான், அதனால பொறாமைப்பட்டார்கள். ஆண்டவரை ஆராதிக்கிற விஷயத்தை குற்றம் பிடித்தார்கள். ராஜாவிடத்திலே தாக்கியில கையெழுத்து வாங்கி விட்டார்கள். ஆனா இப்ப தானியேல் தான் தெரிஞ்ச உடனே ராஜா பிரயாசப்படுகிறான் அவனை தப்புவிப்பதற்காக. அவனுக்கு ஏற்பட்ட ஆபத்திலிருந்து ஐயோ எப்படி ஆயினும் அவனை காத்துவிட வேண்டும் என்று ராஜா பிரயாசப்படுகிறான். நான் வாஸ்தவம் சொன்னார், தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் எழுதப்படுகிறது 14ஆம் வசனத்தில், ராஜா இதை கேட்ட உடனே தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் போரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவதற்காக சூரியன் அஸ்தமிக்க மட்டும். இந்த ஆபத்தில் அவன் போயிட்டானா போச்சே, ஆபத்தான சிங்க கவிகளை போடப்படுவான். ஆனால் ஒன்றுமில்லாத ராஜா பிரயாசப்படுகிறான். ஆனா இல்ல, ஆண்டவர் சொன்னாரு, ஆபத்தில் நானே அவனோடு கூட இருந்தேன். அவனை தூக்கி சிங்க கவிகளை போடுவார்கள். தேவனுடைய ஊழியக்காரர் சொல்ல, எப்பொழுதும் சிங்கவிலை தூக்கி போடும் முன்பதாக சாதாரண நினைக்கூடாது. பல நாட்கள் அந்த சிங்கத்திற்கு சாப்பாடு போடாமல் எதிர்பார்ப்பாங்களாம், போட்டிருப்பாங்களாம். அப்ப என்ன, மேலேருந்து ஆள் போட்டாலே என்ன செய்யும்? பீஸ் பீஸ் ஆயிரும். கீழே வாசிக்கிறோம் அந்த 24ஆம் வசனத்தில், தானியேல் மேல் குற்றம் சாட்டின மனுஷரை ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களே குமாரங்களையும் சிங்க மனைவிகள் சிங்கங்களின் கெபிலை போட்டார்கள். கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் ஒரு மேல் பாய்ந்து. ஆனா இப்ப முதல்ல யாரு போடப்படுது? தானியேல் போடப்பட்டான். ஒண்ணுமே செய்யல. காரணம், ஆண்டவர் சொன்னார், ஆபத்துல நானே. ஒருத்தர் சொன்னாரு, ஏன் சிங்கம் எல்லாம் அமைதியா இருந்துச்சுன்னா, யூத ராஜ சிங்கம் பெரிய சிங்கமா உள்ள இருந்தாராம். அந்த பெரிய சிங்கம் இருந்த உடனே மற்ற சிங்கமா என்ன செஞ்சிருச்சு? ஹல்லேலூயா. வெளியே வந்த பிறகு என்ன சொல்லுமா? தானியேலின் தேவன் தான். எப்படிப்பட்ட தேவன்? எவ்வளவு பெரிய கனம்! அவனுக்கு மாத்திரமல்ல, அவன் ஆராதித்த தேவனுக்கும் பெரிய கனத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அவன் சொல்கிறான், என்னாலே இந்த தீர்மானம் பண்ணப்படுகிறது, அவர்தான் கர்த்தத்துவம். இதனால் என்ன ஏற்பட்டது? தானியேலின் காரியம் ஜெயமாய் மாறினது. இந்த காலவழியிலே ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டது உண்மைதான்.
ஆபத்து வரத்தான் போகுது. ஆனால் ஆபத்தை கண்டு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் ஆபத்தின் மத்தியிலும் நம்மை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக 46ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை வாசிங்க. 2 வார்த்தையை சொல்லி, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், நல்லா குறிங்க, ஆபத்து காலத்தில் அனுகூலமான a very present help in trouble என்று எழுதப்படுகிறது. ஆபத்து காலத்தில் என்ன துணையா? அனுகூலமான துணை. அனுகூலமான துணை. ஆபத்து காலம் வருகிறது. ஆண்டவர் அந்த நேரத்தில் the timely help, எந்த நேரத்தில் ஆண்டவர் உதவி செய்யணுமோ அந்த நேரத்தில் அவனுக்கு உதவி செய்வார். நமக்கு எதிர்த்து வர காரியங்கள் என்ன செய்ய போகிறாரு? அந்த சங்கீதத்தின் முழுவதும் நீ வாசித்தீங்கன்னா, அவர் பயங்கரமான தேவன், யுத்தங்களை முடிக்கிறார், வில்லை ஒடிக்கிறார் என்னெல்லாம் சொல்லப்படுகிறது வாசிக்கிறோம். ஆகவே நமக்கு யாரும் இருக்கிறாங்க இல்லை இல்லை, என் ஆண்டவர் என் ஆபத்து காலத்தில் எனக்கு அனுகூலமான துணையா இருக்கிறார். ஹல்லேலூயா. 1000 பேர் 1,00,000 பேர் நமக்கு துணை இருந்து ஆண்டவர் துணை இல்லைன்னா ஒரு நயா பைசா பிரயோஜனம் இல்லை. அதே நேரத்தில் யாருமே நமக்கு துணை இல்லை, தேவன் மாத்திரம் துணையா இருப்பாரானால் அது நமக்கு போதும். ஹல்லேலூயா. நேசத்தில் மனுஷர் பாலிஷ் பண்ண போகிறாங்க, கொஞ்சம் பாலிஷ் பண்ணி வச்சா, அவங்களை ஐஸ் பிடிச்சி வச்சா கொஞ்சம் கஷ்ட காலத்தில் உதவி செய்வாங்க. இல்லை, மனுஷரை ஐஸ் பண்ணுறது ஒன்றும் இல்லை, ஆண்டவரை தான் ஐஸ் பண்ண. ஆண்டவரை தான். அதில் அந்த வசனத்தில் எனக்கு ரொம்ப பிரியமான வசனம். நான் அடிக்கடி விசுவாசிகளுக்காய் காலை நேரத்தில் சொல்லி ஜெபிக்கிற ஜெபம் என்னன்னா, அந்த 5ஆம் வசனத்தில் அதிகாலையிலேயே தேவன் அதற்கு என்ன செய்வாராம்? நான் ஒவ்வொரு நாளும் பல நாட்கள் விசுவாசிகளுக்காய் ஜெபிக்கும் பொழுது நான் ஜெபிக்கும், ஆண்டவரே நீ அதிகாலை சகாயம் பண்ணுன்னு சொல்லியிருக்கிற ஆண்டவரே, இந்த காலம் எந்திரிக்கிறதுக்கு முன்னாலே ஒரு தேவையான சகாயத்தை செய்யுங்க, பண்ணிருங்க. கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அதிகாலையே சகாயம் பண்ணுற கர்த்தர் நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார், நம்முடைய நிலைமைகள் தெரியும், நான் போகிற வழிகள் தெரியும். அதிகாலையிலே தேவன் சகாயம் பண்ணுகிறார். அவே நாம் ஆபத்திற்கு பயப்படாமல் அவன் எப்படி இருப்பான்? அமைதியா இருப்பான். இந்த வார்த்தை ரொம்ப மிக முக்கியம். இந்த வார்த்தையில் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்தார். ஆபத்து வரும் செலவு காட்டி நாம் நம்ம சுற்றிலும் ஆபத்து நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் என்னென்ன காரியம் நடக்க போகும் தெரியாது, எப்படி நிலைமை தெரியாது. ஆனால் நானும் நீங்களும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் அமைதியாக இருப்பான். கடந்த வார்த்தை சொன்னேன், நாளைக்கு தலை வெட்டப்பட போகுதுன்னு பேருக்கு தெரியும், ஆனால் அவன் நல்லா என்ன செய்கிறாங்க? நெத்திரியாக இருக்கிறான். அதை பற்றி கவலை. அதான் அந்த அமைதி. ஐயோ என்ன ஆகுமோ ஏதோ ஆகுமோ, வர்றது வரட்டும். ஏன்னா எத்தனை சுனாமி வந்தாலும் எத்தனை கொள்ளை நோயிலாலும் அது வராதுன்னு பைபிளில் சொல்லலை. அதெல்லாம் என்ன செய்யும்? கரெக்டாக சொல்லுங்க, என்ன சத்தமா வரும் தான், எல்லாம் வரும் தான் சொல்லு பைபிள். இதெல்லாம் வேதங்களுக்கு ஆரம்பம் இருக்கு. அப்போ அதனுடைய உச்சக்கட்டம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எத்தனை மருத்துவத்துடைய கண்டுபிடிப்புகள், எத்தனை கண்டுபிடிப்புகள் இருக்கிறது, எத்தனை காரியங்கள் விஞ்ஞான முன்னேற்றம் வந்துருச்சு. எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிற காலத்தில் வந்துட்டோம். ஆனாலும் எதையும் ஸ்தாபனம் பைபிளில் சொன்ன எல்லா வார்த்தைகளும் அப்படியே என்ன செய்யணும்? நடைபெற வேண்டும். ஆனால் அதன் மத்தியிலே தேவன் நம்மை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா ஆபத்துக்கு தப்பு வைக்கிற கர்த்தர் நமக்கு செய்றாருங்க இருக்கிறார். ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன், வரும். ஆனால் நானும் நீங்களும் கவனமா இருக்கும். நான் சொல்லதான் நம்முடைய, நான் ரொம்ப பலசாலி, எது வந்தாலும் தாங்குவேன், எவ்வளோ பணம் வந்த எந்த காரியம் தான் செலவழிச்சு இல்லை. ரஷ்யா வல்லரசு நாடு தான். யோசிச்சு பாருங்க, எந்த விதத்தில் அடித்தள்ளான்னு பாருங்க. ஆபத்து எந்த நேரத்தில் வரலாம். நாட்களில் மிக ஜாக்கிரதை, அசால்ட்டாக என்னாதபடி, நாட்களை அஜாக்கிரதையாய் நாம் இல்லாதபடி மிக கவனமாய் நாம் காண வேண்டியது மிக மிக அவசியம். போன வாரத்தில் 37ஆம் சங்கீதத்தையும் நான் ஞாபகப்படுத்தினேன். அது ஒரு முறை வாசிங்க. அதில் ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் வேகமாக அந்த கண்டிஷன் வர வரும்போகிறேன். வாசிங்க 37:19. அவர்கள் ஆபத்து காலத்தில் வெட்கப்படாமல் இருந்து
பஞ்ச காலத்தில் பஞ்ச காலத்தில் சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க, திருப்தி அடைவார்கள். அப்படியா? எந்த காலத்துல? பஞ்ச காலத்துல. வரப்போ இந்த ஆபத்து காலத்துல ஒண்ணு என்னன்னு பஞ்சகாலம். நீங்க கொஞ்சம் நெட்ல நிறையா போய் இன்னைக்கு பஞ்சம் இருக்கிற தேசத்தை பூரா போட்டு பாருங்க, வரிசையா வரும். எந்தெந்த நாட்டில் என்னென்ன பஞ்சம் இருக்கு, எப்படி பஞ்சம் வந்து கொண்டிருக்கிறது, தண்ணீர் பஞ்சம் எங்கெங்க இருக்கு, ஆகார பஞ்சம் இருக்கு. ஒரு நேரத்துக்கு ஒரு நேரம், ஒரு நாளைக்கு ஒரு நேரம் சாப்பாடு கூட ஆட்கள் இல்லாத காரியம் என்ன இருக்கு நடந்து இப்ப இருக்கிற உலகத்தில் ஏதோ ஒரு காலத்தில் இப்ப அட் பிரசன்ட் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற காரியம். மற்ற 24 ஆண்டவர் ஆபத்தை குறித்து சொல்லுகிறார். வரப்போற ஆபத்தில் வரும்பொழுது பூமியை சொல்லுகிறார். ஆண்டவர் பஞ்சத்தை குறித்து சொல்லுகிறார். ஆனா நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பஞ்சத்தில் பாதுகாத்து திருப்தியா சாப்பிட வைக்க பாறான். ஹல்லேலூயா. உலகத்துக்கு பஞ்சமா இருக்கலாம், ஆனா தேவனுக்கு பயந்தவர்கள், தேவனுடைய வழி நடக்கிறவர்கள் அந்த பஞ்சம் வர்ற ஆபத்துக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கர்த்தர் திருப்தியாக நடத்துவார். 33 நினைக்கிறேன் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, ஆபத்து காலத்துல நம்மை தப்பிப்படி அவருடைய கண்கள் நம்ம மேல எப்படி இருக்கா, நோக்கமா இருக்கிறது எழுதப்படுகிறது. அவருடைய கண்கள் நம்ம மேல நோக்கமா இருக்கிறது. தேவன் கண்ணை வைத்திருக்கிறார். தமக்கு பயந்து தமது கிருபை காத்திருக்கொள்ளுமே ஆத்மாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்க பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்க ஆண்டவர் கண்ணை எப்படி இருக்கு, நோக்கம். அதனால கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மிக முக்கியமான ஒரு வாழ்க்கை. ஆவிக்குரிய ஜீவன் மிக முக்கியமான ஜீவியம். நான் பைபிளில் கடந்த எஸ்ஏகேல் புத்தகம் வாசிக்கிட்டே இருக்கிறேன். அதில் பொண்ணு வெளியெல்லாம் நீ பயன்பட போறதில்லை, இருக்கிற நல்லதுதான். கோபாக்கினால பணம் தப்பு வைக்க போறதில்லை, அதான் இருக்கிற நல்லது. தேவன் நாம் அனுபவிக்கும்படி எல்லா நன்மையையும் தருகிறார், அதற்காக ஸ்தோத்திரம். ஆனா அதை கொண்டு நாம் தப்பு வைக்கப்பட முடியாது, அது நமக்கு ஒரு பிரயோஜனப்பட போறதில்லை. நான் சொன்னேன் கடந்த நாட்களில் ஜாய் அலுகாஸ் சொன்னேன், கோடிக்கணக்கான வசதிகள் இருக்கு, எத்தனையோ பணங்கள் சம்பாதித்தவர், எத்தனையோ இடங்களில் வாய்ப்புகள், அது அவருக்கு உதவி செய்யல, தற்கொலை பண்ணி கொண்டார். பாருங்க, பணம் உதவி செய்யாது, பொருள் உதவி செய்யாது, கர்த்தர் ஒருவர் தான். அவே நாட்டில் வரப்போகிற ஆபத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிற நம்ம கவனமாய் காணப்பட வேண்டும், அசால்ட்டா இருக்கக்கூடாது. தேவனுடைய காரியங்களும் தேவனுக்கு அடுத்த காரியங்களும் மிக பயத்தியா இருக்கின்ற அவசியம். ஆண்டவர் பஞ்சத்தில் காத்தார், நமக்கு தெரியும். எலியாவின் நாட்களில் பஞ்சம். ஆண்டவர் சாரிபாத் உதவி வீட்டில் சொன்ன காரியம் என்ன, இப்ப சாப்பிட்டு அடுத்து என்ன செய்ய போறோம், சாக போறோம். ஆனா கர்த்தர் அவளை வெட்கப்படாமல் அவன் நடத்தனை பார்க்கிறோம். அதே ஆண்டவர் தான் நம்ம ஆராய்ச்சி கொண்டிருக்கிறோம். பஞ்சங்கள் வரட்டும், நான் பயப்பட வேண்டிய விஷயம். ஐயோ வருமானம் கொஞ்சம் இருக்கே, நான் சேர்த்து வைக்கலையே, ஒன்னும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் கூட இருந்தால் ஆச்சரியமாக நடத்துவார். ஹல்லேலூயா. எலியாவை காகத்தை கொண்டு போஷித்த கர்த்தர் நம்முடைய ஜனங்களை எந்த விதத்திலும் அவர்களை போஷிப்பார். எப்படி தெரியாது, எப்படி அவரால் முடியும். ஆனா ஒன்று நம்ம ஆண்டவர் பற்றிக்கொள்ளணும். சரி, இப்ப நான் சில காரியத்தை முக்கியமாய் நம்முடைய வாழ்க்கையின் சில காரியங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து அதிலே சொல்லப்பட்ட வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தில் நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ என்று எழுதப்படுகிறது. அந்த எவனோ என்ற வார்த்தையை அங்க பார்க்கும் பொழுது மேல உள்ள காரியத்தை கம்பேர் பண்ணி அவர் கொண்டு வருகிறார். நான் சொன்னேன் போன வார்த்தை வாசிக்கும் பொழுது ஆபத்து 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 என்ற வார்த்தை இந்த முற்பகுதியில் 3 முறை இந்த பகுதியில் வரத போன வார்த்தை சுட்டி காட்டினேன் ஆபத்தை குறித்து. இப்ப நம்ம பார்ப்போம், இந்த ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியா இருக்கிற மனுஷன் அவன் எப்படி இருக்க வேண்டும், அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் எப்படி வாசிக்கும் பொழுது வாசிங்க. ஆண்டவர் சொல்றார் 24ஆம் வசனத்தை வாசிங்க. 1:24. நான் கூப்பிட்டும் நல்லா கவனிங்க. இப்ப இது மிக முக்கியமான காரியம். ஆண்டவர் சொல்றாரு, நான் கூப்பிட்டேன், நீங்க என்ன செய்யல, கேட்கலப்பா. நான் கையை நீட்டி உங்களை பார்த்தேன், நீங்க என்ன செய்யல, கவனிக்கல. எதையுமே சொல்றது நடக்கட்டும், பாஸ்டர் பேசுறது பேசட்டும், வசந்த வாசிக்கிறேன்னு சொல்லட்டும், அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு இடத்துல வரும்பொழுது எத்தனையோ ஆலோசனை, இப்படி இருங்க
ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க, ஆராதனைக்கு வாங்க, ஜெபத்துக்கு வாங்க, பைபிளை வாசிங்க, கர்த்தரை தேடுங்க, இப்படி சொல்லப்படுகிற ஆலோசனை எல்லாம் அவர்கள் தள்ளி என் கடிந்து கொள்ள நினைச்சார்கள், வெறுத்தீர்கள். சில ஆண்டவர் கண்டு எனக்கு ஏன் இப்படி பிரச்சனை வருது, ஏன் கஷ்டம் அப்படின்னு கேட்கிறாங்கன்னா, அடுத்த வசனத்தின் ஆரம்பம் ஆகையால். என்னவா? ஏன் ஆலோசனை தள்ளனதுனால, என் சத்தத்தை கேட்காதனால, நான் சொல்றதை கவனிக்காதனால, நான் கடிந்து கொள்ள வெறுத்ததுனால, ஆகையால் நானும். இவெல்லாம் கவனிங்க, சங்கீதத்தில் வாசித்தோம் நானே, அப்படிதானே? என்ன சொல்லப்படுகிறது? ஆபத்து காலத்தில் நானே அவனோடு இருந்து. ஆனா இங்க என்ன சொல்றாரு? ஆபத்து காலம் வருதுலப்பா, நான் கூப்பிட்டு நீ கேட்கல, நான் சொல்லி கவனிக்கல, என் ஆலோசனை சொல்லல, சொன்ன நீ கேட்கல, அதனால நானும் என்ன செய்வானா? உங்கள் ஆபத்து காலத்தில், வெளிப்படை சொன்னேன், உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். இங்க என்ன சொல்லப்படுது? உங்கள் ஆபத்து காலத்தில் என்ன சொல்லப்படுகிறது? ஆண்டவர் என்ன செய்வாரா? சத்தமா சொல்லுங்களேன். நகை போறாரு, நகைப்பார். இன்னைக்கு அநேக விசுவாசிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்டவர் ரொம்ப இறக்கமானார், அப்படியே கொண்டு. ஆண்டவர் இறக்கமல்ல உள்ள பட்சிக்கிற அக்னி என்பதை மறந்து போகக்கூடாது. விளையாட்டாய் ஆண்டவரை எடுத்துக்கொள்ளக்கூடாது. தேவன் மிக வைராக்கியம் உள்ள தேவன். அவருடைய ஸ்தானத்தை, அவருடைய இடத்தை ஒரு நாள் அவர் விட்டுக் கொடுக்கிறது அல்ல. அதனால் திரும்ப திரும்ப அவர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். நான் கடந்த நாளில் நேற்று நினைக்கிறேன், நேற்றோ எசேக்கியேல்ல வாசிக்கிறேன், தேவனுடைய ஆசாரியர் மேல பயங்கரமான தேவன் நியாயத்திற்கு கொண்டு வந்தார். நான் ஆண்டோட ஜோமனா தான், நான் சொல்ற காரியம் என்னன்னா, ஆண்டோர் ஏன் அவனை நியாயம் தீர்த்தார் என்பதை குறித்து சொல்லப்படும் பொழுது 22ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் ஆசாரியர் சொல்லப்படுகிறது. இப்ப நான் தேவனுடைய ஊழியர்களாக நான் ஏன் உங்களை பைபிள் வாசிங்க, ஜெபிங்க, சர்ச்சுக்கு வாங்க, லேட்டா வராதிங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க, தேவனுக்கு அடுத்த காரியங்களை பல நேரத்தில் சொல்றது ஏன் அப்படின்னா, பல காரியங்களை சுட்டி காட்டுகிறோம். ஆண்டவர் சொல்றாருங்க, ஆசாரியர்கள் அதன் ஆசாரியர்கள் என் வேதத்துக்கு அநியாயம் செய்து என் பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்தக்குள் சாக்குகிறார்கள். நல்லா கவனிங்க, பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமலும் அசுத்தத்திற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உண்டான வேற்றுமையை குறித்து காண்பியாமல். அவன் ஆசாரியனுடைய வேலை என்னன்னா, இது இப்படி செய்யுங்க, இப்படி பண்ணாதீங்க, அது சொல்றது ஊழியருடைய கடமை. அப்படி இல்லைன்னா ஆண்டவர் அவர்களை நியாயந்த பாலிஷா கர்த்தரை ஆசிரியப்பாரு. உனக்கு வீடு தருவார், நாடு தருவார், காட்டையே தருவாரு, ஏரோப்ளைனா தருவாரு. அல்லேலூயா சோத்திரம், பாரு எவ்வளவு ஆறுதலா இருக்கு. அது ரைட் தான், அது எல்லாம் இங்கே போயிடும், இங்கே போயிடும். அப்ப எங்களுடைய வேலை என்ன? வித்தியாசப்படுத்தி காட்ட வேண்டும். கேட்குறீங்களோ உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன செய்யணுங்க? சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஆனா அந்த ஆலோசனை தள்ளி கடிந்து போச்சுன்னா, உங்க ஆபத்து வரும்பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? நகைத்துன்னு சொல்லப்படுகிறது. யோசிச்சு பாருங்க, அது என்ன அந்த வார்த்தை. கொஞ்சம் தயவு செய்து இந்த நீ 1ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் வீட்டில் போய் இந்த பகுதியை கொஞ்சம் பாருங்க. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள கர்த்தர் தான். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், உண்மைதான். பாவலுடைய மரணத்தை விரும்பாத தேவன் என்றுதான் எழுதப்படுகிறது. ஆனால் அவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தைகள், போதிக்கிற வார்த்தைகள், சொல்லுகிற வசனங்கள், இது எல்லாவற்றையும் நான் அல்ல தட்டிட்டு இருப்போமானா, ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்பொழுது என்ன செய்வேனா? அடுத்த வாசிங்க, 20 வாசனம். அங்க சொல்லப்படுகிறது, எனக்கு செவி கொடுக்கிறவனும் நினைச்சவன் ஆபத்திற்கு பயப்படாமல் என்ன செய்வான்? அமைதியா. இங்க அப்படி இல்ல. ஆலோசனை தள்ளி தேவனுடைய வார்த்தை கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை கொடுக்காம கடிந்து கொள்வதை வெறுத்து ஆலோசனை புறம்பாக்கி ஆண்டவர் நம்மோடு பேசியும் நான் கேட்க மாட்டோம் என்று செவியை அடைத்த ஒரு நிலைமை ஆண்டவர் சொல்றாரு. அப்ப ஆபத்து காலம் வரும்போது சூறாவளிவே உங்களுக்கு நேரிடும் போதும் நெருக்கமும் இடுக்கமும் உங்கள் மேல் வரும்போதும்
ஆகரியம் பண்ணுவேன். 28 வாசிங்க. அப்போ எப்ப இக்கட்டான நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு என்ன செய்ய மாட்டேன், கொடுக்க மாட்டேன். சொல்லுங்க, கவனிங்க. காரணம் என்ன? இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நாட்களில் நம்ம ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவனை செய்கிற காரியங்களை கவனிச்சு ஆண்டவர் என்ன சொல்றாரு கேட்கணும். இந்த நாட்களை விட்டுட்டு நான் சொல்றேன், ஆபத்து வரப்போகுது. நான் எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்காட்டாலும், நீங்க நினைச்சாலும் நினைக்காட்டாலும், பைபிள் சொல்லுது ஆபத்து வரதை இப்பயே பார்க்கிறோம். எவ்வளவு ஆபத்துகளை பார்க்கிறோம், எவ்வளவு தீமைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் அதிகமாக போகுது. அந்த நாட்களில் போய் ஆண்டவரே ஆண்டவரே நாளும் நோ யூஸ் அட் ஆல். அன்னைக்கு ஃபாஸ்ட் பண்ணி ஜோம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அன்னைக்கு ராத்திரி முழுசு கூப்பாடு போட்டு பிரயோஜனம் இல்லை. இந்த நாட்களில் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவர் என்ன செய்யுங்க, தேடுங்கள். அவர் சமயமாயிருக்குள் அவர் நோக்கி என்ன செய்யுங்க, கூப்பிடுங்க. ஒரு நாள் ஆபத்து வரும் பொழுது ஆண்டவரே இரக்கமுள்ளவர் தானே, அப்படிப்பட்ட ஆண்டவர் இப்படி ஆண்டவர் சொன்னார், இல்லப்பா நான் கேட்க மாட்டேன். நான் எவ்வளோ கூப்பிட்டனே, எத்தனையோ முறை உனக்கு வசந்தமுள்ள பேசினே, எத்தனையோ முறை எச்சரித்தனே, அன்னைக்கெல்லாம் நீ விட்டியே. ஜெபிக்க வேண்டியதை ஜெபிச்சியா, வேத வாசிக்க வேத வாசித்தியா, கர்த்தரை தேட வேண்டியதை தேடினியா? இல்லையே. ஆண்டவர் ஆகடி பண்ணுவார். தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனங்கள் எப்படி வாக்கு தத்தங்களை நாம் பற்றி கொண்டு அது நிறைவேறிச்சுன்னு சொல்றோமோ, அதே போல இந்த வசனம் நிறைவேற்றப்பட வேண்டிய வசனங்கள், விளையாட்டுக்காக எழுதப்படவில்லை. அதெல்லாம் சொல்லிட்டு தான் அதுல அறிவை வெறுத்தார்கள், கர்த்தர் பேர தெரிந்து கொள்ளாம போனாங்க. அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லாரு, எனக்கு செவி கொடுக்கிறவன். அப்ப இந்த காலவெளியில் சொல்றேன், வரக்கூடிய ஆபத்துகளை தடுத்து நிறுத்த முடியாது. ஆபத்தில் அமைதியாக இருக்கணும், கர்த்தரை கனப்படுத்தணும். எந்த ஆபத்து வந்தாலும் நான் பயப்படாமல் இருக்கணும் சொன்னா ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யணும், செவி கொடுக்க வேண்டும். எரேமியாவின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 14 வாசிங்க. எரேமியா 13:15. நீங்கள் செவி கொடுத்து கேளுங்கள். அப்ப ஏன் கேட்க மாட்டேன் தெரியுமா? ஏன் ஆண்டவர் செவி கொடுத்து கேட்கறது இல்லை? எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு தெரியாத வசனமா, எனக்கு தெரியாத காரியமா? ஓசியாவில் இஸ்ரேல் ஜனங்களை பற்றி எழுதப்படுகிறது, தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினாலே திருப்தியானார்கள், திருப்தியான பின்பு அவருடைய உள்ளம் மேற்றுமையாயிற்று, அது பிறகு கர்த்தரை என்ன செய்தாங்களா, மறந்துட்டாங்கன்னு எழுதப்படுகிறது. உள்ளத்தில் பெருமை மேற்றுமை இது இருக்குமானால் நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? நீங்க அப்படிதான் ஊழியராகிய கடமைகள் தேவ சத்தத்தை உங்களுக்கு தெரியப்படுத்த வேணும். எச்சரிப்பின் துணியை சொல்லணும், ஆசீர்வாதத்துக்காக துணியை சொல்றோம். கவனிக்க வேண்டியது தேவனுடைய. அவர் என்ன சொல்றது, நான் என் வழக்கத்தை மாற்றவே மாட்டேன், நான் இருந்தவதான் இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் செவி கொடுக்கல. இருதயத்தில் தாழ்வு இருக்குமானால் நம்ம செவி கொடுப்போம். சரி, இந்த ஆலோசனை சொல்லப்படுது, நம்ம கேட்கணும். எதுக்கு? உங்களுடைய வாழ்க்கையின் பிரயோஜனத்திற்கு, உங்களுடைய வாழ்க்கையின் நன்மைக்கு. இருதயத்தில் மேட்டுமை இருக்கும் பொழுது நான் சொல்லல, இவர் என்ன சொல்றது, எனக்கு வீட்டில் அப்படிதான், குடும்பத்திலையும் சரி மற்ற இடத்துலையும் சரி, தாழ்மை இருக்குமானால் மற்றவர்கள் சொல்ல கேட்போம். அப்படி இல்லை நான் சொல்லுவோம், எனக்கு தெரியாதா, நான் படிக்கலையா, எனக்கு அனுபவம் இல்லையா, இவர் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? அது ஆபத்தை கொண்டு விடும், ஆபத்தை போதிக்காது. செவி கொடுக்கணும். கர்த்தர் எத்தனை விதங்களில் பேசுகிறார், வேதத்தை வாசிக்கும்போது பேசுகிறார், உள்ள சின்ன பிள்ளைங்க மூலமாக பேசுவார் ஆண்டவர். சில ஆலோசனை வரலாம், அதை சுருக்கு நமக்கு எடுக்கணும். ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்கு சொல்லப்படுறது போல இருக்கே, அப்போ நான் கொஞ்சம் செவி கொடுக்கணும் ஆண்டவரே. செவித்தொழிலாய் போய்விடக்கூடாது. ஒரு நாள் ஆராதனைக்கு வரும்போது ஆண்டவரே என்ன செவி கொடுக்கிறீர், என்ன சொல்ல போறீர் ஆண்டவரே, கவனமா இருக்கணும். வேதத்தை வாசிக்கும் போது ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு எனக்கு என்ன ஆண்டவரே சொல்லுகிறீர், கவனமா இருக்கும். ஆண்டவர் இன்றைக்கும் பேசுகிறார், தேவ சத்தம் வருகிறது.
தேவ சத்தத்தை கேட்டு கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் அதை செயல்படுத்தாவிட்டால் பிரயோஜனம் இல்லை. செவி கொடுக்கணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? கர்த்தருடைய வசனம் என்ன சொல்றது? எனக்கு இன்னைக்கு என்ன வார்த்தையிலிருந்து கிடைக்க போகுது? ஏன்? ஆபத்து நாட்களில் தேவன் நம்மை கனப்படுத்த விரும்புகிறார், பாதுகாக்க விரும்புகிறார், வருகிற பஞ்சாயத்து திருப்தியாக இருக்க முடியாது விரும்புகிறார். இன்னைக்கு டிஜிட்டல் வேர்ல்டுன்னு ஒன்று வந்துருச்சு. பார், எங்கே போனாலும் என்ன பண்ணி தான் இருக்கணும்? ஸ்கேன் பண்ணுங்க. நீங்கள் 10,000 ரூபா பாக்கெட்டில் வச்சு 100 ரூபா அதுக்கு கொடுக்கணும்னா கூட என்ன சொல்கிறாங்க? சாரி சார், ஒன்லி என்னதுங்க ஸ்கேன் பண்ணு. ஏர்போர்ட்டில் சில இடத்துல அப்படிலாம் வாங்குறோம். நான் காசு வாங்க மாட்டோம், என்ன செய்யுங்க? ஸ்கேன் பண்ணுங்க. யூஸ் பண்ணு. பணம் இருந்த பிரயோஜனம் இல்லை. ஸோ அந்த அளவுக்கு உண்டாக்கப்படுகிறதை பார்க்கிறோம். பல காரியங்களை நெருங்கி வருகிறதை பார்க்கிறோம். ஆகவே எதுவும் நமக்கு பயன்பட போறதில்லை இன்றைக்கு. அவே நாட்டில் ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்களா ஆண்டவரே, நான் அதை கேட்கிறேன். நம்ம மன மேட்டுமை இருக்குமானால் கீழ்ப்படிய முடியாது. ஆனால் தாழ்மையுள்ள இடத்தோடு இருப்போமானா சரி ஆண்டவரே. அந்த நாட்கள்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வசனமே சொல்லும் அடியேன். இப்போதான் போச்சு. இப்போ சின்ன பிள்ளைகள்லாம் யாருமே சொல்லித்தரல, வசனமே சொல்லித்தரது இல்லையே. டிவியை போட்டு உட்கார வச்சு டிவியை பாடுறான்னு விட்டுரும். என் தொந்தரவு நீங்கன்னா போதும், என் காரியத்தில் அல்லல் படாமல் நீ யாருக்கு நீ பாரு. அந்த ஆண்டு சொல்லிடுவாங்க, கர்த்தாவே சொல்லும் அடியேன் சரி கேட்கிறேன். செவி கொடுக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு செவிடுங்கப்பா. அது எந்த ஆபத்து வந்தாலும் நான் பயப்படவே மாட்டோம். அல்லேலூயா. பயப்பட முதல்ல அமைதியா இருப்போம். தேவனை தப்புவிப்பார், கனப்படுத்துவார். இந்த ஆபத்தில் ஒன்றுமில்லாமல் போய்விடுவான் என்று சொல்லி நம்மை சுற்றத்தான் நெருங்கினோம் நினைத்தாலும் அந்த இடத்திலே கர்த்தர் தலை தூக்கி நிற்க செய்வார். அல்லேலூயா. யோசேப்பை ஆண்டவர் அவ்வளவு கனப்படுத்தினார். நான் யோசேப்பின் சரித்திரத்தை படிக்கும் பொழுதெல்லாம் எனக்கு ஆச்சரியத்தை உருவாக்குற ஒன்று அதுதான். சகோதரர்கள் அவனை விட்டு விட்டார்கள். சொப்பனத்தை சொன்ன அவங்களாம் சொப்பனம் தெரியும், வித்துட்டாங்க. இப்ப தானியங்கள வருகிறார்கள், யோசேப்பை பார்க்கிறார்கள், நிற்கிறான். ஆனா யோசேப் என்று என்ன அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியல. அப்படியே காரியம் எல்லாம் பார்க்கிறான். சரி கொஞ்சமாவது பாருங்க, வீட்டில் போய் மூத்தவன் வரைக்கும் இளையவன்ல இருந்து மூத்தவன் வரைக்கும் வரிசை உட்கார வச்சிருக்கிறான். உட்கார சாப்பாடு போறதுக்கு உட்கார வச்சிருக்கான். ஒருத்தனைக்காவது அறிவன்ச்சா இப்படா அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி யோசேப் ஒருவேளை சொப்பனானே அவனா இருக்கும். இல்ல, ஏன் தெரியுமா? இன்னைக்கு யோசேப் இருக்கிற நிலைமையை பார்த்தா அவன் பார்வோனுக்கு அடுத்த பார்வோனா இருக்கிறான். ஹல்லேலூயா. அவனுக்கு இருக்கிற காரியத்தை பார்த்தா என்ன காரியங்கள் தேவன் அந்த அளவுக்கு கனப்படுத்தி வைத்திருந்தார். அதே போல கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. நம்ம சொந்த கர்மத்தில், வேத்தோள் மத்தியில, நம்ம பகைத்தோள் மத்தியில, நம்ம அசட்டாய என்னோள் மத்தியில கர்த்தர் தலை ஒளி நிற்க மாட்டாரு, தலை நிமிர்ந்து நிற்கும்படி செய்வார். ஹல்லேலூயா. அதனால கர்த்தர் பற்றிக்கணும், தேவனுக்கு செவி கொடுப்போம். ஆண்டவரே என்ன சொல்றீர் ஆண்டவரே, நான் கீழ்ப்படுகிறேன். இன்னைக்கு செவி கொடுக்கலான்னா ஆண்டவர் ஒரு நாள் நம்ம கூப்பிடும் பொழுது அவர் செவி என்ன செய்வார்? அழைச்சிடுவார். எதை விதைக்கிறோமோ சொல்லுங்க, அது மாறாத பிரமாணம். அது மாறாத பிரமாணம். அதான் சில செய்கிற காரியத்தை பார்க்கிறேன். நான் சொல்ல ஒரு நாள் வரும், அந்த நாட்டில் ஜீவானந்தம் பிரசவம் நாள், ஜீவானந்தம் பிரசவம் இருந்தார், ரொம்ப சிரிப்பாக தான் பிரசவம் பண்ணுவார். நீ இப்போ விதை, நீ விதைக்கிறது ஒரு படி தான் விதைப்ப, ஒரு மூட்டை விதைப்ப, ஆனால் அறுக்கும் பொழுது லாரி லாரியா லோட் லோடாக அறுக்கப்படுறேன்னு சொல்லுவார். விதைக்கிறது கொஞ்சம் தான், ஆனால் அறுக்கப்படுறது என்னது? மிக பயங்கரமான ஒன்று. ஆகவே இந்த நாட்டில் செவி கொடுப்போம், ஆலோசனை ஊழியலாயே நாங்கள் உங்களுக்கு இருக்கிறோம், உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறோம். சில காரியங்களாம் புத்திமதி சொல் கேளுங்க. உங்களுடைய நன்மைக்காய்த்தான், உங்களுடைய நன்மைக்கெல்லாம் ஜெபிக்கிறோம், உங்களுடைய நன்மைக்காய்த்தான் பிரயாசப்படுகிறோம். கர்த்தர் சபையோடு என்ன பேச வேண்டும் என்று அந்த வார்த்தைகளுக்காகத்தான் காத்திரு கர்த்தருடைய வார்த்தை பிரசவம் பண்ணுகிறோம். ஏதோ ஒரு கடமைக்காய் ஆட்சி விட வேண்டும் அல்ல. நீ கொடுக்குற காணிக்கை வாங்கிட்டு சந்தோஷமா ஒண்ணுமே சொல்லாம இருக்கா? இல்ல, ஒரு நாள் தேவ ராஜ்யத்தில் ஆண்டு சொல்றாரு, அப்பா பரிசுத்தம் உள்ளதுக்கு இல்லாத வித்தியாசம் கட்டியாடா, நீ இதை சொல்லி கட்டியா? இல்ல, ஒரு நாள் எல்லா தேவ ராஜ்யத்திற்கு தேவனுடைய சமூகத்திலே காணப்பட வேண்டும் என்கிற ஒரு பெரிய ஆதாயம் நமக்கு இருக்கிறது. அவே நாட்டில் செவி கொடுப்போம். யார் மூலமாகவும் நல்ல ஆலோசனை வருமானால் அதை செவி கொடுப்போம். நமக்கு அனுபவங்கள் இருக்கலாம், நமக்கு பல காரியங்கள் இருக்கலாம், ஆனால் சொல்லப்படுகிற அனுபவங்களை
நம்ம கேட்போம். நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணேன், நான் எத்தனையோ பிரசங்களை கேட்கிறேன். நான் கேட்கிறேன், நாட்டில் ஊழியர்களுக்கான வாய்ப்புகள் இல்லை, ஊழியர்களுக்கு புதுக்கிற ஊழியர்கள் இல்லை. எங்களுக்கு ஆகாரம் தேவை, பிரசங்கம் எனக்கும் கர்த்தருடைய வசனம் தேவை. மணிக்கணக்காக பைபிளை வாசிக்கிறேன், ஏன் நான் கற்றுக்கொள்கிறேன், எனக்கும் செவி கொடுக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுதா, ஆண்டவர் சொந்த பேச, ஆண்டவரே நான் செவி கொடுக்குறேன், ஆண்டவரே சரி ஆண்டவர், எஸ் லார்ட். ஸோ ஆண்டவர் நமக்கு ஆபத்து காலத்தில் செவி கொடுக்கும்படியாக நம்ம அவருக்கு செவி கொடுப்போம். அப்படி செவி கொடுத்தோமானா ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை என்ன செய்வேன். அந்த வசனத்தை மாதிரி கட் பண்ணி ஃப்ரேம் பண்ணி போடாதீங்க. உடனே அது நல்லது தான். எப்போ ஆபத்து காலம் நீ இப்போ செவி கொடுத்தேன்னா அன்னைக்கு நான் என்ன செய்வேன், செவி கொடுப்பேன். அன்னைக்கு தான் சொல்லுது, செவி கொடுப்பேன்னு சொன்னீரே, செவி கொடுப்பேன்னு சொன்னீரே ஆண்டவர், நான் ஜெபம் பண்ணி பார்க்குறேன், ஆண்டவர் ஜெபமே கேட்க மாட்டேங்கிறார். எப்படி கேட்பாரு? இன்னைக்கு அநேக சொல் சிம்பிளா, நான் ஜெபம் பண்ணி பார்த்தேன், ஒன்றுமே நடக்கலை, ஒன்றுமே கேட்கலை. ஆண்டவர் செவிட்டுக்காதா? இல்லை, அவர் வீணாம வேணுமென்றே செவிலாக்கி கொண்டார், அவ்வளோதான். அதனால் இந்த நாட்களில் நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே நீ சொல்லும். இன்னும் 2-3 வருஷம் சொல்லி முடிக்க வருவேன். ஏசாயா 52:2 வாசிங்க பார்ப்போம். 55:2. நல்லா கவனிங்க, எப்படி கொடுக்கணுமா? சத்தமா சொல்லுங்க. என்ன சொல்றாரு? கவனமா. சில கவனமா கேட்பாங்க, ஆனா அப்படி செய்யாம போயிடுவாங்க. சிம்சோன் அம்மாவும் அப்பாவும் 1-2 முறை ஆண்டவரை கேட்டாங்க, ஆண்டவரே நீ கொடுக்க போற பிள்ளை எப்படி ஆண்டவரை வளர்க்கணும்? முதல்ல அவன்கிட்ட சொன்ன, அவ புருஷன் இல்லை, ஐயோ இப்படி சொன்னாரு, அப்படியா நானும் வரேன், அப்ப எப்படி வளர்க்கணும்? கவனமா தான் கேட்டாங்க, ஆனா செய்யல. பைபிளுக்கு கவனமா கர்த்தர் என்ன ஏன்ட்ட சொல்றாரு? கவனமா ஒரு ஆராய்ச்சி வரும் பொழுது 45 நிமிஷம் உங்களோடு பேசலாம், ஆனா அந்த அத்தனை வார்த்தைகள் உங்களுக்கு இல்லாம இருக்கலாம். அதுல வருகிற ஏதாவது ஒரு வார்த்தை ஆண்டவர் உங்களோடு பேசலாம். அந்த வார்த்தைக்கு எதிர்பார்த்திருக்கணும். அந்த வார்த்தையை ஆண்டவர் தருகிறான்னு சொல்லி கவனமாய் ஆண்டவரே என்ன சொல்றீங்க ஆண்டவரே, எப்படியாப்பா? டாக்டர் சொல்ற மாதிரி கவனமாக அப்படிதானா? இந்த மாத்திரையை முன்னால் சாப்பிடு, இந்த மாத்திரையை பின்னால் சொன்னால் ஒரு தடவைக்கு 10 ரூபா வாங்கிட்டு அப்புறம் மெடிக்கல் ஷாப்பில் வாங்கின பிறகு டாக்டர் போய் காட்டுவோம் இந்த மாத்திரை சரிதானா. ஏன்னா வேற மாத்திரை சாப்பிட்டு செத்து போயிட்டோம்னா கம்பெனி மாமி சொல்லுவோம் மெடிக்கல் ஷாப்பில், சார் எல்லாம் ஒன்று தான் சார், ஆனால் கம்பெனி பேர் தான் சாப்பிட்டு, அவர் என்ன எழுதி கொடுத்தாரோ அதே என்ன செய்ய கொடு. யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ கவனமாக இருக்கிறோம் அதெல்லாம். ஆனால் கர்த்தருடைய காரியங்கள், ஆண்டவருடைய காரியங்கள் கவனமாக இருக்கிறோம். ஜெபம் பண்ணுவதில், வேத வாசிப்பதில், கர்த்தருடைய காரியங்கள் கவனமாக இருக்கிறோமா? இன்னைக்கு சொல்லுவோம், ஆண்டவரே கவனமாக இருக்கிறேன்ப்பா, கவனமாக இருக்கிற ஆண்டவரே. நான் சொல்கிறேன், எந்த ஆபத்து வந்தாலும் சரி கர்த்தரை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. விட்டுற மாட்டார். போடா என்ன பண்ண இல்லை, அவனோடு இருப்பார். யோசேப்பின் ஆபத்திலே அவனோடு கூட இருந்த கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஏசாயா 1:19 வாசிங்க. ஏசாயா 1:19. நீ மனம் பொருந்தி செவி கொடுத்தால் எப்படி செவி கொடுக்கணுமா? சிலர் வேற வழி இல்லை சொல்றாரு கேட்கிறேன் அப்படின்றது இல்லை. எப்படி கேட்கணும்? உள்ளான இருதயத்தில் சொல்றீங்களா, நான் மனமாற ஏற்றுக் கொடுக்கிறேன், மனமாற ஏற்றுக் கொடுக்கிறேன் அப்படின்னா நன்மை உண்டாகும். ஸோ அந்த நாட்களில் செவி கொடுக்கிற காரியத்தில் கவனமாக இருப்போம். 2வது ஆண்டவர் சொன்ன காரியம் 91 வாசித்தோம். என்ன 50ஆம் சங்கீதத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. எப்போ கூப்பிடணும்? இப்போ கூப்பிடும். இப்போ நம்ம ஆண்டவரை கூப்பிட்டோம்னா ஒரு நாள் ஆண்டவரை கூப்பிடும்போது அவர் நினைச்சுவாரு. இப்போ ஆண்டவர் கூப்பிடுறதுக்கு நம்ம சத்தம் கொடுத்து செவி கொடுத்தானா ஒரு நாள் நம்ம கூப்பிடும்போது நினைச்சுவார் அவர். செவி இல்லைன்னு சொல்லி நம்ம மாட்டேன்ப்பா, மாட்டேன், செவி கொடுக்க மாட்டேன். அதிகாலையிலே தருவாங்களாம். இப்போ 5 மணி ஜெபத்துக்கு வர மாட்டாங்க. ஒரு நாளைக்கு 3 மணிக்கெல்லாம் ஜெபம் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆண்டவர் சொல்ல இத்தனை மணி ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? நோ, அவ்வளோதான். அவைய நாட்களை, இந்த காலங்கள் நம்ம மிக கொடிய காலத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். மிக இக்கட்டான ஒரு காலத்தில் வந்துட்டோம். சொன்னேன், ஏஐ பற்றி சொன்னேன், மிருகத்தை பற்றி சொன்னேன்.
இன்னைக்கு நீங்கள் எந்த முக்கியமான கடைக்கு போனாலும் நீங்கள் கவுண்டரில் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை, அப்படிதானே? ஹோட்டல் போனாலும் சரி, கடைக்கு போனாலும் சரி, நேராக போக வேண்டியது. என்ன சாப்பாடு வேணும் வகை வகையாக அதில் காட்டினீங்கன்னா எல்லாம் வரும், பில்லு வரும், பிறகு பார்கோடு வருது, உங்கள் செல்ஃபோன்லேருந்து நீங்கள் அமுக்குனா போதும், காசு போயிடும், பில்லு வரும். நீங்கள் அது கூட நீங்கள் காது கூட வேண்டிய அவசியம் இல்லை சார். நம்பர் வருது, அந்த நம்பரை போய் சொன்னால் உங்களுக்கு என்ன வந்துடுது? சாப்பாடு. இதெல்லாம் என்ன? மிருகம் என்கிற இடத்திற்கு, அந்தி கிறிஸ்துவின் ஆளுகைக்கு இது எல்லாம் விஞ்ஞானத்தின் முன்னேற்றம் போய்கொண்டிருக்கிற ஒரு நிலைமையை நாம் பார்க்கிறோம். விளையாட்டான காரியம் இல்லை. ஸோ அதெல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறாரு, ஆபத்து தேசத்தில் வரப்போகுது. இப்போ நான் கவனமாய் வாழ வேண்டும். நான் ஆண்டவனுக்கு ஜெபிக்கணும். கூப்பிடு கூப்பிடு கூப்பிடுன்னு சொல்றார். வாசிங்க, ஒரே சங்கீதத்தில் ஒரு 3 வசனத்தை வாசித்து முடி ஜெபி போகிறோம். 107ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. 107:6. தங்கள் ஆபத்திலே சரி. இனி அடுத்து 13. திரும்பி 19. 28 வசனம். எல்லாத்திலையும் ஆண்டவர் இருக்கிறார். எத்தனை ஆபத்து வந்தாலும் சரி. அதனால் அந்த நாட்களில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான். ஆபத்து வரப்போகிறது, அமைதியாக இருப்போம், பஞ்சத்தில் வெட்கப்படாமல் பாதுகாப்பார். நம்மளை ஆபத்து வரும் பொழுது அந்த ஆபத்து நம்மை அடித்து போட போகிறதில்ல, அந்த ஆபத்தில் கர்த்தர் நம்மை கனப்படுத்த போகிறார். தேவனுடைய வார்த்தையின்படி நானும் நீங்களும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை கவனித்து கேட்போம். அவள் கடிந்துள்ளதுக்கு நம்ம திரும்புவோம். ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை கீழ்ப்படிவோம். கர்த்தருக்குரிய காரியங்களை முக்கியத்துவத்தை கொடுப்போம். இப்போ ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவோம், இப்போ ஆண்டவர் நோக்கி தேடுவோம். ஆபத்து வரும் பொழுது நம்ம நோக்கி கூப்பிடுவோமாண்ணா, பரவாயில்லப்பா, என் பிள்ளை எப்பயுமே கூப்பிடுற பிள்ளை இப்பயும் கூப்பிடுதுன்னு கர்த்தர் உதவி செய்வார். அப்படி இல்லாமல் இன்னைக்கு அவர் சொல்கிற வார்த்தைகள்லாம் காதை அடைச்சிட்டு அவர் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படலாம் கவனமாக இல்லாமல் ஆவிக்குரிய காரியத்துக்கும் தேவனுடைய காரியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்காம ஒரு நாள் அவசரத்தில் போய் நின்னோமாண்ணா, அவர் சிரிக்க போகிறார். வந்திருக்கா இப்போ வா, இப்போ வா. ஆனால் செய்ய போகிறதில்ல. இரக்கத்திலே சொன்ன கத்தை தான் நோ. ஆகவே இந்த நாட்களை நான் பயன்படுத்தி கொள்வோம். உலகம் மிக மோசமான ஒரு சூழ்நிலை போய்கொண்டு பார்க்கிறோம். நீ எப்படி என்ன நடக்க போது நமக்கு தெரியாது. உலக தேசங்களில் யுத்தங்கள் சூழ்ந்திருக்கிற ஒரு நிலைமை பார்க்கிறோம். எப்போ அணுகுண்ட வீசலான்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு ஆபத்தான ஒரு காலத்தில் நம்ம வந்துட்டோம். ஆனால் இந்த நாட்களை வாழ்கிறோம். கர்த்தருக்கு செவி கொடுப்போம். கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஆலோசனைகளை கீழ்ப்படிவோம். கர்த்தர் என்ன செய்யறது கவனித்து நடப்போம். ஆண்டவரை தேடுவோம். இப்போ எந்த ஆபத்து எங்கே வந்தாலும் நான் பயப்பட வேண்டிய. ஆண்டு சொன்னார், 1000 10,000 உன் பேரில் விழுந்து அழிந்தாலும் உன் கண்களால் நீ நினைச்சவாய் பான்பாய். அது ஒன்னா போறதில்ல, நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நமக்கு அடைக்கலம் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான எந்த டைம் இருக்கோ அந்த டைம்ல ஹெல்ப் வந்துடுவார் ஆண்டவர். எங்க இருந்தாலும் சரி, எந்த இக்கட்டான நேரமாலும் சரி, அந்த நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்வார். அப்படிப்பட்ட ஆண்டவத்தை ஆராதிக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த காரியங்களை சொல்ல ஆண்டவரே கவனமாக கேட்பேன். இப்படி வார்த்தையை நான் வாசிப்பேன். நீ என்ன சொல்றீர் அதுக்கு நான் செவி கொடுப்பேன். ஆண்டவரே எனக்கு சொல்லப்படுகிற நல்ல ஆலோசனை கீழ்ப்படிந்து உமக்குரிய காரியங்களுக்கு இப்போ நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். ஆண்டவரே இப்போ நேரம் இல்லைன்னு சொன்னா ஒன்று அவர் சொல்ல போறாரு, தம்பி எனக்கு எப்படி இல்லைப்பா, இப்போ நேரம் இல்லை, உனக்கு பதில் கொடுக்க நேரம் இல்லைன்றார். யோசிச்சு பாருங்க எவ்வளோ கஷ்டம். இன்னைக்கு வேலை மத்தியிலும் நம்முடைய எல்லா காரியத்து மத்தியிலும் கர்த்தர் கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுப்போம். ஆனால் ஆபத்து வரும் பொழுதும் தேவனுக்கு நம்ம நேரத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. எதை விதைக்கிறோமோ அதை தனிச்சு போகிறோம். ஆகவே ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். ஆனால் எனக்கு செவி கொடுக்கிறோனோ ஆபத்துக்கு பயப்படாமல் எப்படி இருப்பான்? ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பு வைத்து அவனை என்ன செய்வேன்? கனப்படுத்தி. எல்லாருக்கும் தைரியம் வைக்கலாமா? ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ ரபலா கதா ராமா சந்தலா ரா கதா ராமா. ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படையாக சொல்லப்பட்ட வார்த்தை உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன்.
நான் சொன்னேன், ரஷ்யாவில் ஏதோ ஒரு தேசம் சொல்லியிருக்காங்க, ஆள் இல்லாத மாட்டினாலும் உங்களுக்கு ஆபத்து இருக்கு அப்படின்ற மாதிரி. ஆனால் அசால்ட்டாக இருந்துட்டாங்க. எவ்வளோ பெரிய எத்தனையோ கோடின்னு சொன்னாங்க, 8,000 கோடியோ என்னமோ கோடி, 41 ஃப்ளைட், முக்கியமான ஃப்ளைட்டில் உடச்சானா பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஒன்றுமில்லாத நாடு தான். சாதாரண ஒரு காரியத்தை கொண்டு பெரிய ஆபத்து ஏற்பட்டு விட்டது. நான் கவனமாக இருந்திருப்பாங்கன்னா, செவி கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னால், அந்த சொல்லப்பட்ட காரியத்திற்கு கொஞ்சம் இது பண்ணியிருப்பாங்கன்னா இவ்வளோ பெரிய சேதத்துக்கு உண்டாக்க மாட்டான். ஒரு பெரிய எச்சரிக்கையாக தேவன் கடந்த நாட்களில் நமக்கு முன்னால் கண்ணை நிறுத்துகிறார். கர்த்தரை கண்டெடுத்த சமயத்தை தேடுங்க, அவர் சமயமாக இருக்கும்போது அவரை கூப்பிடுங்க, அவர் உங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனை, வேதவசமாக சொல்லப்படுகிற ஆலோசனை கேளுங்க. வாலிய பிள்ளைகளே, பெற்றோர்கள் சொல்லுகிற ஆலோசனையை கேளுங்க. உங்களுடைய நல் வாழ்க்கை கேட்டால் அவங்க சொல்றாங்க, உங்க செவி மடுக்காதீங்க. நீ என்ன சொல்ற, நான் என்ன கேட்கிறேன்னு சொல்லாதீங்க. ஆண்டவரை கேட்ப, ஆண்டவரே எங்களோடு பேசுவாப்பா, எங்களோடு உடன் ஆண்டவரே எங்களுக்கு சொல்லித்தார், நீ சொல்லும் அடியேன்னு கேட்கிறேன் ஆண்டவரே. செவி கொடுப்போம். மேட்டி வேண்டாம், இருதயத்தில் மேட்டிமை வேண்டாம், மனம் பொருந்தி செவி கொடுப்போம், கவனமாக கேட்போம் ஆண்டவர் என்ன சொல்லுகிறான். இந்த நாட்டில் கர்த்தருக்குரிய நேரத்தை நம்ம கொடுத்துருவோமானா, ஒரு நாள் ஆபத்து வரும் பொழுது ஆண்டவர் நமக்கு இதோ இருக்கிறேன்னு சொல்றார். சத்தமிட்ட உடனே இதோ இருக்கிறேன்னு சொல்றாராம். நம்மளை வேடிக்கை வைக்க விட மாட்டார், கூட இருந்து நம்மை கனப்படுத்துவார். யோசேப்புக்கு ஏற்பட்ட ஆபத்தில் தேவன் அவனோட கூட இருந்தார். எந்த அளவுக்கு உயர்த்தினார் பாருங்க. அதே ஆண்டவர் ஆராதிக்கிறோம். உங்கள் சமுதாயத்து மத்தியில், சொந்த கர்மத்தையில் மற்ற ஆண்டவர் உயர்த்துவார். ஆனால் ஆண்டவர் செவி கொடுக்கணும். இப்போ நீங்கள் ஜெபிக்க நேரம் இல்லை, பைபிள் வாசிக்க நேரம் இல்லை, கர்த்தரை தேட நேரம் இல்லை, கர்த்தருடைய காரியங்களை ஈடுபட நேரம் இல்லை அப்படின்னா, ஒரு நாள் வரும்பொழுது ஆண்டவர் சொல்வார், இப்போ எனக்கு நேரம் இல்லைப்பான்னு சொல்லுவார். அதான் ஆகடியம் பண்ணுறது. நீ இப்படி பண்ணல, அப்போ எனக்கு இப்போ நேரம் இல்லை. அந்த நாள் வேண்டாம், அப்படிப்பட்ட சூழ்நிலை வர வேண்டாம் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த காலையில் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். சொல்லுவோம், ஆண்டவரே நாங்கள் நாட்களில் நீ சொல்லுகிற காரியங்களுக்கு கவனித்து கேட்க, உடைய கடிந்து விழுவதற்கு நாங்கள் கீழ்ப்படிய, ஆண்டவரே உமக்குரிய காரியத்தை முக்கியத்துவம் கொடுத்து சார்ந்திருக்கிற உதவி செய்யும் அப்பா. எங்கள் ஆபத்து நாளில், யோசேப்புக்கு ஏற்பட்ட ஆபத்தில் கூட இருந்தீர் ஆண்டவரே. நாங்களும் உம்மை நோக்கி கூப்பிடும்பொழுது எங்களோடு கூட இருக்கணும். அந்த நேரத்தில் உங்களுடைய உத்தாசை எங்களுக்கு தேவை, அந்த அனுகூலம் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. ஆவே இந்த நாட்களில் உலகத்தின் ஆபத்து சூழ்ந்திருக்கிற இந்த காலத்தில் நாங்கள் இன்னும் அதிகமாக பற்றி கொள்ள தேவைக்கு மாத்திரம் நீங்கள் எல்லாம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளுமே தேட, ஜெபிக்க, வேத வாசிக்க, கர்த்தருடைய காரியம் முக்கியத்துவம் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும் சொல்லி எல்லாரையுமா ஜெபம் பண்ணுவாமா? தயவுசெய்து எல்லா வாய்ப்பும் ஜெபம் பண்ணு. இது மிக முக்கியமான ஒரு நேரம். ஆண்டவர் நம்ம பேசியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. இதுவரை இந்த நாளில் அப்படியே உதவி செய்யுங்கப்பான்னு ஜெபம் பண்ணுவான். ஹல்லேலூயா. ஒரு பல்லா கத்தா ராமா ஷபரா கத்தா ராமா. யோசேப்பை கனப்படுத்தின ஆண்டவர் நம்மையும் கனப்படுத்த போகிறார். சொந்த கர்மத்தில அதில் வருவாங்க, ஒன்றுலாம் போகிறார், மத்திலாம் கத்த தலை நிமிக்க பண்ண போகிறாரு. ஓ நானே அவனோடு இருந்து, நானே அவனோடு இருந்து, நானே அவனோடு இருந்து. ஒரு பல்லா கத்தா ராமா ஷபரா பல்லா கத்தா ராமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கத்தாவே மை துதிக்கிறோமப்பா, எங்களோடு கூட ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே கேட்ட வார்த்தை ஒப்பு கொடுத்து தொடர்ந்து நடக்கிற திருவந்தாராணியும் தேவன் தாமே பொறுப்பு நடத்தபடியாக சாம் பெரிய